அது அங்கே போய் சீக்கிரம் அங்கே போ இந்த ஜோதி ஏற்றாங்க அங்கே போய் வரையில் சாப்பாடு போட்டேன். அதான் இப்போ தான் சாமி சாப்பிட்டு வந்தாங்க. நீ சாப்பாடு போட்டேன் கேட்டியே எங்கே இங்கே இல்லை பாப்பில்ல சும்மா எங்கே போடுவாங்கன்னு அதுக்கு கேட்டேன். எங்கே போய் இந்த உள்ளாலாம் காணும் நானா உங்களை தான் வந்து பார்த்து நீ தான் ஆளே காணும் இங்கே உட்காரவே காணும். நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்கன்னே தெரியல சாமி ஒன்றும். என்ன நடக்குது எனக்கு வந்து இப்போ தான் மண்ணில் இறக்குனா நான் நல்லா இது பிடிக்கல போயிட்டுல இப்போ தான் இறக்குனா மண்ணில் இறக்குறாங்க உடம்புலாம் வலி வருது நல்லா இருக்கிறத பிடிக்கலாம் இல்லை. நீங்கள் ஆவி மாரி சுற்றினீங்களா? ஆயுமே எங்கே சுற்றி வரையில ஆவி தான் போட்டு அங்கே எதுவும் நந்தே வந்துட்டீங்களா சாமி அப்படியே? முதல்ல நேற்று வந்து சுற்றிக்கலாம் கிரிவலமா? ஆ அப்புறம் நல்லா இப்படி தான் பல்லுவாங்க ஆ இப்படிதான் சுற்றி தலைக்கே சுற்றிடுவாங்க. நிறைய பேர் இப்படி சுற்றியும் போகிறாங்க தலைக்கில. ஏன் அந்த மாதிரி சுற்றுறாங்க? ஊரே வாரி நேரத்துக்கு தான். ஊரே வாரி நேரத்துக்கு. மணி 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 அசோக் வந்து அசோக் வீட்டில் மணி ஒருத்தர் இருக்கிறார். அவர் பையன் இன்னொரு அர்த்தம் தேவியானது பள்ளி தேவியானது. உங்களுக்கு மலை சுற்றுறா என்ன சாமி நடக்குது? என்ன நடக்குது? என்ன இந்த கால் நடக்குது. அப்புறம் என்ன ஊர் ரொம்பலாம் வருது. என்ன இங்கே கொட்டி அடிக்கிறது வளர்றது முடியாது. நான் பேசி வந்தேனான்னு கேட்டால் கூட வாய்க்கு மேல முடியாது. என்னென்ன பேசுகிற பேச்சு அதுக்கு நல்லவங்களாம் பார்த்து நம்ம போக முடியாதுங்க. நான் பார்த்துக்கினே போன மனசுக்கு கொண்டா மாதிரி கொண்டா மாதிரி நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் வராங்க மலை சுற்றத்துக்கு. அண்ணாமலையார் பார்த்தோம், அண்ணாச்சலேஸ்வரர் பார்த்தோம். அப்புறம் அதில் இந்த மாதிரிலாம் எங்கெங்கே நடந்தது அவங்களாம் எப்போ பார்ப்பாங்க. நீங்கள் மலை மேலே ஏறினீங்களா சாமி? மலை மேலே இவ்வளோ பேர் மலை சுற்றுறாங்க. நான் எப்படி அண்ணாமலையார் கையை கால் எடுத்துட்டு வரல. இப்போயே பாதி கை காலம் பாதி கால் காலன்றாங்க. எனக்கே காலன்றாங்க. என்ன அதான் நிஜமாக எடுத்துருவாங்க. தெரியல சாமி. நான் மெட்ராஸ் வந்துன்னே போனேன். நீங்கள் வரீங்களா? மெட்ராஸ் விட்டு வந்துடுறவங்கள? மெட்ராஸுக்கு தான் என் ஊர். போகலாமா? என் ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லுவாங்கள்ல அந்த புத்தூர். அப்போ நீங்கள் புத்தூர் கட்டு போட்டால் சார் ஊர் அதானே நான் நல்லா புத்தூர் கட்டு போடுவாங்க. அது நல்லா பார்த்துப்பாங்க. கை கால் வரையாமல் நல்லா பார்த்துக்குவாங்க. அது நீ ஆசீர்வாதம் பண்ணினா போதும். இன்னும் எனக்கு கை காலாக வரையாமல் பண்ணுங்க. ரொம்ப முடியல ஒன்றும் இல்லை. நல்லா தூங்கி போது எழுப்பி சாப்பிட்டு போகிறாங்க. நல்லா தூங்கும்போது எழுப்பிட்டு பலான்னு கொடுத்தான். யார் அந்த எவனை இதை பட்டுக்கணும் நம்ம அட்டிக்கிட்டே எழுப்பி போகிறாங்க. பட்டுட்டான். இல்லை அவன் எந்த ஜென்மத்தையும் வீட்டுக்கு போட்டு அவனை போட்டு நல்லா வாங்கிட்டான். எதிர்க்கு நான் நின்று இந்த முடியாதே விட்டா வந்து அப்படியே ஊண்டான். அவன் அடிக்க விடல, நான் ஊண்டேன். அடிக்கலாம் அடிக்கிறது கூட எனக்கு தெரியல. விட்டு அடிச்சுருக்கான் பாரு. அப்படியே ஏண்டில அவனுக்கு உண்மையே பயம் வந்துச்சு. உண்மையே போயிட்டு அப்புறம் எல்லாம் கேட்டாங்க, சார் இன்னும் அடிச்சாங்க ஏண்டி வச்ச பயமாக இருக்கு. ஏன்னா செத்து நம்மளை போய் அடிக்கிறோம் அப்படின்னு கேட்டுருந்தாங்க. அது எப்படி செத்து போயிருப்பா எப்படி எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் வந்து இன்னும் இல்லாமல் அந்த ஒன்றும் தான் விட்டு வைக்க பாருங்க. அப்படியே எங்கேயோ ஒரு ஊர் போகிற மாதிரி போய் ஊர் எங்கேயோ போயிட்டு போய் அப்படியே தலைமுறை வாழ்ந்து சொல்கிறாங்க. என்ன 100 வயசுக்கு 75 வயசு ஆகுது. இன்னும் 25 வருஷம் நான் எப்படி தாண்ட போகிறேன்னு தெரியல. அவருக்கு வழி அடிச்சு வச்சுருக்கேன். இன்னும் வந்து தலைமை நான் எப்படி வாழும். அவங்க வீடு கொடுத்துருந்தா அந்த பேர் வச்சுட்டோம். இந்த அக்கா அவங்க வீடு வெளியே போயிட்டு உகரம் என்ன சொல்கிறாங்க. அவன் நல்லா நக்குவானோ நல்லா நாக்கு போடுவாங்க. அதனால போட மாட்டேங்கிறாங்க. சும்மா சரி வாங்க சார். சென்னையில் மட்டும் வந்துட்டாங்கள? நான் வந்து சென்னையிலே இருந்தேங்க. வண்டியில் எதுவுமே விட்டு வந்துடுறேன் சார். வண்டியிலே விட்டு வந்து